ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். வெல்கம் கைஸ். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். நான் வெல்கம் யாருக்கு சொல்கிறேன்னா, எனக்குன்னு சில ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. அவங்க நான் வீடியோ போடுறேனா இல்லையான்றதை செக் பண்ணுவாங்க. அடிக்கடி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறத விட கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வெல்கம் அண்ட் சாரியும் நான் கேட்டுக்கிறேன் வீடியோ போடாததுக்காக. 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தாலும் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாருமே கிடையாது தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். மிச்சப்படி எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரியாமல் சில பேர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸை கண்டிப்பாக வர வைப்போம். இந்த சேனலை இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதுக்கான டைம் அண்ட் பாசிபிலிட்டிஸ் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணி இந்த சேனலில் கொஞ்சம் நல்லாவே க்ரோத் பண்ண வைப்பேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியல. இதுக்கப்புறம் மேக்ஸிமம் நான் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோனி பயபுல இருக்கான்ல, இவன் ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸை வச்சு நான் படம் எடுக்கிறேன்ற பேரில் நம்மளை கொலையாக கொண்டுகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நல்ல படமும் எடுத்திருக்கான், சிலது மட்டும்தான். பட் மேக்ஸிமம் அவன் ஸ்பைடர்மேன் பேஸ்ட் கேரக்டர்ஸை வச்சு எடுக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா அவனோட டாமினன்ஸை காட்டுறான். அதாவது நான் சொல்கிறது தான் இந்த ஆடியன்ஸ் பார்க்கணும், நான் என்ன நினைக்கிறேனோ அதை இவங்க பார்த்தா போதும், அதுலேருந்து இன்றைக்கி பேமெண்ட் கிடைக்குதா, ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸை அவன் வந்து லிட்ரலி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்பைடர்மேன் வில்லன்ஸுக்கு சோலோ மூவிஸ் கொடுக்கறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேனே காட்டாத ஒரு ஸ்பைடர்மேன் படத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவன் ஸ்டாண்ட் அலோனாக நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கொடூரத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சிக்கன் பிரியாணியே தருவாராம், ஆனால் அதில் சிக்கன் இருக்காது. அந்த சிக்கன் பிரியாணிக்கான ரேட்டை நீ கொடுத்துட்டு அதை சாப்பிட்டுட்டு போயிடணும், என்ன எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா மேடம் ரீசெண்டாக வந்துச்சு. எத்தனை தடவை போட்டு அதை அடிச்சிருப்பாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி அடித்தும் அவன் திருந்தலை. இப்போ ரீசெண்டாக வெனாம் லாஸ்ட் டைம்ஸ் ட்ரெய்லரை விட்டுருக்கான். அந்த ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. பிகாஸ் அவன் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண படம் அந்த மாதிரி லட்சணத்தில் இருக்குது. ஆனால் உண்மையிலே சொல்ல போனோன்னா அவனுங்க ஸ்பைடர்மேன் வில்லனுக்கு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து நல்லபடியாக எடுத்த ஒரு படம்னா அது வெனாமோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் சொல்லுவேன். லெட் தேர் பி கார்னேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மோசம் அப்படின்னு சொல்லிட முடியாது, இந்த மார்பியஸ் அளவுக்குலாம் இல்லை, பட்டு இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருந்தது. அதனால தான் இப்போ கொஞ்சம் பேருக்கு இந்த வெனாம் 3 மேலே லைட்டாக நம்பிக்கை இருக்குது. அதுவும் நான் லைட்டாக தான் சொல்கிறேன், முழுசாக நம்பிக்கை வைக்கலை. பிகாஸ் அதில் ஏகப்பட்ட குளறுபடி பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ வெனாம் 3 வெனாம்கான லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த படத்தை கொஞ்சம் நல்லா கொடுத்துட்டா அதுவே போதும், ரொம்ப நான் எதிர்பார்க்கல, படம் டீசெண்டாக வந்துருச்சுன்னா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க எப்பயோ. ஆனால் அது தெரியாமல் இதோ பாருங்கள் நான் ஸ்பைடர்மேன் ரெஃபரன்ஸ் இந்த ட்ரெய்லரில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ஸ்பைடர்மேனை காட்டவே போகிறதில்ல, அது கன்ஃபார்ம் தான். பட் இருந்தாலும் ஸ்பைடர்மேனை நான் இங்கே டீஸ் பண்ணியிருக்கேன், அங்கே டீஸ் பண்ணியிருக்கேன், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை உசுப்பித்து விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்குடா உங்களுக்கு இந்த வேலை, ஸ்பைடர்மேனை நீங்கள் காட்டவே போகிறதில்லன்றதை ஆல்ரெடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நான் ஸ்பைடர்மேனை டீஸ் பண்ணுறேன் அப்படின்னு எதுக்கு கேவலமாக இப்படி ப்ரமோஷன் பண்ணுறீங்கன்றது சத்தியமாக எனக்கு தெரியல. பட் இந்த வெனாம் லாஸ்ட் டைம்ஸ் ட்ரெய்லரை நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது. அந்த வெனாம் பார்த்தீங்கன்னா ஹார்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அந்த ஹார்ஸ் வெனாமை காட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அதை தாண்டி ட்ரெய்லரை பார்க்க வரைக்குமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே ஏதோ ஒன்று பெருசாக சொதப்ப போகிறானுங்க, மோசமாக சொதப்பாமல் தான் சரி, நல்லபடியாக சொதப்பி வைங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. சரி ஓகே, இதை பற்றி பேசணும்னா நான் பேசிட்டு போயிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக இந்த வெனாம் படத்தோட ட்ரெய்லரில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். பட் இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ் வச்சு சோனி என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க அதை முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது. லிட்ரலி இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸை வச்சு நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு மட்டும் தான் பார்க்குறாங்க. அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறத நம்ம தப்புன்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் அவங்க பணம் போடுறாங்க, பணம் எடுக்கிறாங்க, அதுக்கு ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்க தான். பட் அந்த கேரக்டருக்கு அவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே கொடுக்காம நீ இதை தான் பார்க்கணும் அப்படின்னு ஆடியன்ஸை கட்டாயப்படுத்தி பார்க்க வைக்கிறாங்களே, அதெல்லாம் ரொம்பவே மோசம்னு சொல்லுவேன். பிகாஸ் இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த ஸ்பைடர்மேனுக்கு கையில் தான் வெப் வரும்ன்றது நமக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அப்படி கையிலேருந்து வெப் வராது, அவனுக்கு வாயிலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை எடுத்து வச்சு நீ அதை பாருன்னு சொன்னால் எப்படி உங்களால் பார்க்க முடியும்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த ஸ்பைடர்மேனோட வில்லன் கேரக்டர்ஸ்க்கு அவங்க ரைட்டிங் எழுதிட்டு இருக்காங்க. கிரேவன் த ஹண்டரை பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் ஆக்டிவ்ஸ் மாதிரி காட்டுறது, வெனாம ஆன்டி ஹீரோ மாதிரி காட்டுறது, அது கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்பியஸை ஒரு பயங்கரமான ஒரு வேம்பயர் ஆன்டி ஹீரோன்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த படத்தை ஒரு கொளறுபடி பண்ணி வச்சிட்டானுங்க. அதை பற்றி பேசணுன்னா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க படம் எடுக்கிறாங்களே. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தை எடுத்துகிட்டு அந்த படம்
ப்ராஃபிட் எடுத்துடுச்சுன்னா, அதாவது மக்களால் பெருசாக பேசப்பட்டுருச்சுன்னா அதுக்கு உடனே செகண்ட் பார்ட்டை போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சப்போஸ் அந்த படம் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தை அப்படியே ஸ்க்ராப் பண்ணிவிடு, அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இனிமே அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா வெனாம் படம். வெனாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டு உண்மையிலே ஆடியன்ஸ்க்கு மத்தியில் ஒரு பயங்கரமான ரீச்சை கிளப்புச்சு. அண்டு இந்த படத்துக்கு இவ்வளோ ரீச் இருக்குது, சரி ஓகே ஸ்பைடர்மேனோட வில்லன் வெனாமு ஒரு ஆர்க் எனிமி, ஸோ அவனுக்கு செகண்ட் பார்ட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் செகண்ட் பார்ட்டை எடுத்தாங்க. ஸோ செகண்ட் பார்ட்டை எடுத்து அதுவும் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. பட் இருந்தாலும் அவங்க நினச்ச அளவுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ தேர்ட் பார்ட்டை எடுத்து மொத்தமாக ட்ரையாலஜியை முடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. அது பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் அதுவே நீங்கள் மார்பியஸ் பக்கம் வந்தீங்க வச்சுக்கோங்களேன், அந்த மார்பியஸை வச்சு எப்படி செஞ்சாங்க ஃபேன்ஸு சோஷியல் மீடியாவில்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அந்த படம் உண்மையிலே ஒரு அட்டர் ஃப்ளாப்பான மூவி தான். ஸோ அதனால் அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுக்கிற அந்த பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மார்பியஸ்க்குலாம் நம்ம செகண்ட் பார்ட் எதிர்பார்க்கவே முடியாது. இதுக்கப்புறம் அவர் எந்த படத்தில் அப்பியர் ஆக வைப்பாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்படியே கூட விட்டுடலாம், டே மார்பியஸ்னு ஒரு படம் எடுத்தீங்களாடா என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம நாலு பின்ன கேட்டாலும், அப்படியா எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆள் தான் இவனுங்க. லிட்ரலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக மணி மோட்டிவ் தான். அதாவது படத்தை எடுத்துருவானுங்க, அந்த படத்துலேருந்து ப்ராஃபிட் வேணும், அதிகமாக காசு வேணும் அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க. அந்த படத்துக்கு நம்ம எதாவது ஃபீட்பேக் கொடுத்தோன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து குப்பையில் போட்டுறாங்க. பிகாஸ் அடுத்த படத்தில் நம்ம கொடுத்த ஃபீட்பேக்கான எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லை. ஸோ அப்படி ப்ராக்ரஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம கொடுத்த ஃபீட்பேக்கு என்னடா யூஸு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோண வைக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸை வச்சு ஒரு வழி பண்ணாமல் இவங்க விட மாட்டாங்க, அது மட்டும் தெரிஞ்சு போயிடுது. அண்ட் முக்கியமாக சொல்ல போனோம்னா படம் எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த டேரக்டர்ஸோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த கதையை மாற்றுறது அப்படின்றது ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். ஸோ டேரக்டர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஸ்டோரி எடுத்திருப்பாரு. இவனுங்க ஃபைனல் கட்டில் படத்தை பார்க்கும்போது இந்த படத்தில் இருந்து இந்த சீனை தூக்கிடு, எனக்கு இந்த சீன் வேணாம், இதை அடுத்த பாட்டில் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை இவங்க லிட்டரலாக சொதப்பி விட்டுறாங்க. ஸோ அதனால் கெட்ட பேர் யாருக்கு போகுதுன்னா டேரக்டருக்கு போயிடுது. ஸோ என்னடா படம் எடுத்து வச்சிருக்காரு டேரக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம அவர் தான் ப்ளேம் பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே சோனி தான். பிகாஸ் அவங்க கிட்ட தான் ஃபைனல் கட்ட அந்த படத்தை அவங்க ஒப்படைச்சு இந்த படத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண வைப்பாங்க. ஸோ அவங்க இந்த படத்துலேருந்து இந்த சீனை தூக்கணும்னா தூக்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அதனால தான் சில படங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருந்தது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மார்பியஸ் நான் சொல்லுவேன். மேடம் இப்போ கூட சேர்த்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த சோனி கிட்ட இருந்து நல்ல படங்களை எப்போ எதிர்பார்க்கலாம்னா அவங்க அந்த மணி மோட்டிவில் இருக்காங்களே அதுலேருந்து அவங்க வெளியே வந்தால் மட்டும்தான் நம்ம அவங்ககிட்ட நல்ல படங்களை எதிர்பார்க்க முடியும். பிகாஸ் மணி மோட்டிவில் இருக்கிறவங்க படத்தை டெடிகேஷனெலாம் கொடுக்கலாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு காசு வந்தால் போதும், அதனால அந்த படத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. இதுவே ஒரு படத்தை டெடிகேஷனோடு எடுத்து அதை ஃபேன் சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த படத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு தெரியும். காசுலாம் அவங்களுக்கு ரெண்டாவது பட்சம் தான், ப்ராஃபிட் எடுத்துச்சுன்னா போதும் அவங்களுக்கு, அதை தாண்டி அவங்க பெருசாக பேராசப்பட மாட்டாங்க. பட் சோனி படுவாங்க. ஸோ இந்த மணி மைண்ட்லேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் அவங்ககிட்டேருந்து நம்ம நல்ல படத்தை எதிர்பார்க்க முடியும். அண்டு செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் திங்ஸை டீஸ் பண்ணுறது ட்ரெய்லரில் மூவியை ஹைப் ஏற்றுறதுக்காக. மார்பியஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். எப்பா எத்தனை ஃபேக் ஷாட்ரா படத்தில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனை டீஸ் பண்ணுறானுங்க, ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனை டீஸ் பண்ணுறானுங்க, வெனாம் யூனிவர்ஸை டீஸ் பண்ணுறானுங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இவனுங்க ஏற்கனவே முன்னாடி எடுத்து வச்ச நல்ல படங்களில் டீஸ் பண்ணி இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க, அதாவது இந்த குப்பை படத்தை. ஸோ ப்ரமோட் பண்ணுறதுலாம் விஷயம் இல்லை, ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்ல, அதையும் கொடுக்கறது கிடையாது. ஏகப்பட்ட ஃபேக் ஷாட் இவங்க படத்தில், அதாவது இவங்க ரிலீஸ் பண்ண ட்ரெய்லரில் சொல்கிறேன். ஸோ ட்ரெய்லரில் பார்த்துட்டு அதை நீங்கள் படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா அந்த சீனே இருக்காது. ஆக்சுவலாக மார்வலுக்கு டஃப் கொடுப்பாங்க இவங்க ஃபேக் ஷாட் ட்ரெய்லரில் வைக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட அந்த ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸை ஏமாத்துறதுக்கு சமம் தான் இது. ஆக்சுவலாக இப்படி பண்ணுறது அவங்களுக்கே ஒரு ரிஸ்க்குன்றதை தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்படி ஃபேக் ஷாட்டை வச்சு ஏமாற்றி படத்தை ஹைப் பண்ணிடுறாங்க. அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, பட் நீங்கள் எடுக்கிற படம் தான் நல்லாவே இருக்க மாட்டே, அப்புறம் எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அந்த படத்துக்கு. ஸோ அது நமக்கும் ஒரு ரிஸ்க் தான் அப்படின்றத மறந்துட்டு இவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஆன வெனாம் லாஸ்ட் டான்ஸில் எத்தனை ஃபேக் ஷாட்டை வச்சு ஏமாத்திருக்காங்க அப்படின்றது தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரில் சில ஷார்ட்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க, அந்த ஷாட்டில் எத்தனை ஃபேக் ஷாட் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. சில ஷார்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம படத்தில் பார்க்காம போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது அவங்களுக்கும் ஒரு பேக்லாஷ் தான். ஸோ அதை தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபேக் ஷாட்டெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு உங்களுக்கு உங்கள் படம் மேலே நம்பிக்கை இருந்தாலே அந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். அதுதான் நான் சொல்ல வரேன். அண்டு மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி மிஸ்டேக் அண்ட் பிளாட் ஹோல்ஸ். ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வெனாம் லெட் தேர் பி கார்னேஜ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கார்னேஜுக்கு ஒரு ஆரிஜினை கொடுத்தானுங்க பாருங்க, எப்பா தலையில் கை வச்சுக்கலாம் போல இருந்தது. அண்ட் வெனாமுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே சவுண்டு தான் வீக்னஸ். ஸோ அந்த சவுண்டு கலந்த ஒரு டிஸ்கோ பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா வைப் பண்ணிட்டு இருப்பாரு, அதெல்லாம் அவருக்கு அஃபெக்டே ஆகாது. அந்த படத்தில் ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ் கண்டினியூட்டி மிஸ்டேக்னு அதிகமாக இருக்குது. அதை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெனாம் லெட் தேர் பி கார்னேஜோட ஃபைனல் போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம வெனாம் எம்சிக்குள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அங்கே போயிட்டு அங்கே ஒரு பிசர் வெட்டிட்டு வந்துருவார். அந்த பிசரை பார்த்தீங்கன்னா இப்போ வெனாம் லாஸ்ட் டான்ஸ் ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க, அதுவும் எங்கன்னா சோனி யூனிவர்ஸில் காமிச்சிருப்பாங்க. பட் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது சோனி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. பிகாஸ் எம்சியுக்குள்ளே நடக்கிற ஒரு சீனை தான் காட்டுறாங்கன்னு நினச்சேன். பட்
எப்போ அது சோனி யூனிவர்ஸ் சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் காமிச்சாங்க பாருங்க. அந்த பிசிரை வந்து அந்த படத்தோட வில்லனான ஆர்வல் வந்து எடுப்பார். ஸோ இவன் சோனி யூனிவர்ஸில் தான் இருப்பான், இவன் எப்படா இந்த எம்சியூக்குள்ளே வந்தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். அந்த சீனை பார்க்கும்போது இல்லை, அதுக்கான ஒரு கிளியரான ஜஸ்டிஃபிகேஷன் யாராலையுமே தர முடியாது. பிகாஸ் யாருக்குமே எதுவுமே புரியல அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதே. சோனி கிட்ட கேட்டால் மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலாக அவனுங்களுக்கே அது தெரியுமான்னு தெரியல. ஏதோ ஒன்று ஸ்பைடர்மேனை டீஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரெய்லரில் காமிச்சாலே படத்துக்கு ஒரு ஹைப் வந்துடும் அப்படின்னு இவங்க நினச்சிட்டானுங்க. அதனால் என்னென்னமோ எழுதுறது. இவனுங்களுக்கு எழுத தெரியுமா இல்லைன்னே தெரியல. உண்மையிலே ரைட்டிங் வருமா இல்லை வேணுங்கன்னே இப்படி பண்ணுறானுங்களானே தெரியல. தூக்கி குப்பையில் போகிற மாதிரி தான் இருக்கு இவனுங்க ரைட்டிங்லாம் பார்க்கும்போது. பட் உண்மையிலே சொல்ல போனோன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பமே அந்த வெனாமோட பிசுரை அந்த ஆர்வல் எடுக்கிறது தான். இது எம்சியூவில் இருக்கா இல்லை சோனியில் நடக்குதா ஒன்றுமே புரியல. பிகாஸ் அந்த பார்டெண்டர் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஆக்சுவலாக எம்சியூவில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்காரு. பட் இந்த ஆர்வல் எப்படிடா சோனி யூனிவர்ஸ் வந்து எம்சியூக்கு வந்தார், இல்லை இந்த சோனி யூனிவர்ஸில் இருக்கா மாதிரியே அங்கே ஒரு பார்டெண்டர் இருக்காரா எம்சியூக்குள்ளே அப்படின்ற ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது. சுத்தமாக சொல்ல போனோன்னா எப்போ நான் விட்டுருங்கடா, நான் ஏற்கனவே சுகர் பேஷண்ட்டு, இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது அந்த சீனை பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட கண்டினியூ மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க படத்தில் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அதுக்கு அப்படியே கவுண்டர் அட்டாக்காக ஆப்போசிட்டாக இன்னொரு விஷயத்த அடுத்த படத்தில் சொல்லுவாங்க. அப்போ நீ முன்னாடி படத்தில் சொன்னதுக்கு எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே கொடுக்கலையடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்டு ஏகப்பட்ட பிளாட் ஹோல் வேறு. ஸோ இந்த கண்டினியூட்டி மிஸ்டேக் அண்ட் பிளாட் ஹோல்ஸ் எல்லாம் இவங்க சரி பண்ணால் மட்டும்தான் ஓகேடா இவங்க படத்தை பார்க்கலான்ற ஒரு மைண்ட் செட்டாச்சும் வரும். இல்லைனா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ப்ரோ அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, சோனி நல்ல படங்களே கொடுக்கறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஸ்பைடர்மேனை வச்சே நல்ல படங்களை கொடுத்தாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ், அந்த அனிமேஷன் படம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெனாமோட ஃபர்ஸ்ட் பார்ட். இது மட்டும் தான் அவங்க ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸை வச்சு எடுத்த நல்ல படங்கள் நான் சொல்லுவேன். நோவே ஹோமை சேர்க்காததுக்கு காரணம் என்ன, அதில் எம்சியும் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இதை தாண்டி நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸை வச்சு என்ன கொடுத்தாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. டேரக்டர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் படத்தை எடுத்திருப்பாரு, இவங்க சில விஷயங்கள் படத்தில் மாற்றிருப்பாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் அவங்க நல்ல படத்தை ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக அவங்களோட மைண்ட் செட்லேயும் அது இருக்கணும், நம்ம நல்ல படத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி மணியை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இந்த மணியை சொல்லுங்க, இந்த மணியை சொன்னேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் அவங்க நல்ல படங்களை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம எதிர்பார்க்கலாம். அண்டு செகண்ட் இந்த விஷயத்துக்கு வரேன். இந்த வெனாம் லாஸ்ட் டான்ஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்களே, இந்த ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் நம்ம இந்த படத்தில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெனாமோட லாஸ்ட் படம். ஸோ வெனாமுக்கு ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க்கை முடிப்பாங்க, ஸோ வெனாமுக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷனை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். படத்தில் ஏகப்பட்ட சிம்பியாட்ஸை டீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சிம்பியாட்ஸ்லாம் வருமா அப்படின்றது தெரியல. பட் நான் இந்த படத்துக்கு ரொம்பவே ஹைப்டாக இருக்கேன். ப்ரோ என்ன ப்ரோ இந்த படத்துக்கு ஹைப்டாக இருக்கீங்களா, என்ன சொல்ல வரீங்க, இந்த படத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நம்பிக்கை இல்லை. பட் இந்த படத்துக்கு நான் ஹைப்பாக இருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் நல்ல டீஸ் பண்ணியிருக்காங்க. நல் யாருன்றது உங்களுக்கே தெரியும், அவர் தான் காட் ஆஃப் சிம்பியாட். ஆக்சுவலாக சிம்பியாட்டுக்கே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளானட் இருக்க மாதிரி காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிளானட்டில் ஏகப்பட்ட சிம்பியாட்டுக்கு கடவுளாக பார்த்தீங்கன்னா இந்த நல் தான் இருப்பார். இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வெனாம் ஒரு ஷார்ட்டில் பேசியிருப்பார். அதாவது என்னென்னா, எடி இந்த மாதிரி என்னோட ஆளுங்க எல்லாருமே என்னை தேடி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க பூமிக்கு, ஸோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆக்சுவலாக அவர் யாரை சொல்கிறாருன்னா, நம்ம நல் காட் ஆஃப் சிம்பியாட் அவங்களோட ஆளுங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு. பட் இந்த படத்துலேயே நல்ல காமிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க. அவரை பற்றி லைட்டாக டீஸ் பண்ணுவாங்க, பட் அவருக்கான ஒரு லீடை கண்டிப்பாக இந்த படத்தில் கொடுப்பாங்க. ஸோ நல்லெல்லாம் இந்த படத்தில் காமிச்சு இந்த படத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க. பட் நல்ல அனுப்புன சில கிரியேச்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்களே, அதெல்லாம் நல்ல அனுப்புன சில கிரியேச்சர்ஸ் தான். வெனாம ஹண்ட் பண்ணணும், இல்லைனா வெனாம கூட்டிகிட்டு அந்த பிளானட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கதை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நடுவில் இந்த ஆர்வல் இருக்கார்ல, ஸோ அவரோட பையன் சாவுக்கு நம்ம வெனாம பழி வாங்குற மாதிரி கதை போக வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஆர்வல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காமிக்கில் இந்த மாதிரி ஆர்வல்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு ஒரு பையன் இருப்பான். ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா வெனாம் சண்டையில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கும் போது அந்த சண்டையில் தெரியாமல் இறந்துருவார் அவர், அந்த ஆர்வலோட பையன். ஸோ நம்ம பையன் இறந்ததுக்கு இந்த வெனாம் தான் காரணம் சொல்லிட்டு வெனாம் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சிம்பியாட்ஸை இவர் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி அந்த காமிக்ஸில் சில இஷ்யூ போயிருக்கும். நான் காமிக் படிக்க மாட்டேன், பட் நான் அங்கே கேதர் பண்ண விஷயத்தை தான் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் இந்த ஆர்வல் கேரக்டர் இந்த படத்தில் காட்டுறாங்க, வெனாமை ஹண்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் நம்ம வெனாமுக்கு அந்த காட் ஆஃப் சிம்பியாட்டான நல் கிட்ட இருந்து இப்போ பிரச்சனை வருது. ஸோ இவங்க ரெண்டு பேர் கிட்ட இருந்து இவர் எப்படி தப்பிக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையாகவே இருக்க போகுது. ஸோ அந்த நல் காட் ஆஃப் சிம்பியாட் அவருக்காக மட்டும்தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். பட் அவர் இந்த படத்தில் காட்ட போகிறது இல்லை, அதுக்கான சில டீஸ் பண்ணுவாங்க. வெனாமுக்கு ஒரு க்ளோஷர் கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ஹைப் இருக்குது. ஸோ அவ்வளோதான். மிச்சப்படி இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்லாம் நான் ஹைப் வச்சில்லை. வெனாமுக்காக மட்டும்தான் போகிறேன்.
ஸோ வெனாமோட கேரக்டர் ஆர்க்கை எப்படி முடிக்கிறாங்க பார்க்கலாம். வெனாம கண்டிப்பாக போட்டு தள்ள மாட்டாங்க, அது நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அவரோட கேரக்டர் ஆர்க்கை என்ன மாதிரி முடிக்கிறாங்க, ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றதுக்காக தான் இந்த படத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த வெனாம் லாஸ்ட் டான்ஸில் கண்டிப்பாக ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட ஸ்பைடர்மேன் வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஹைப்பே கிடையாதுங்க. ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் வந்தால் வரட்டும், வராட்டி போட்டும், எனக்கு உண்மையிலே ஹைப்பே இல்லை. ஏன்னா இந்த படத்தை நீங்கள் வெனாமுக்கு நல்ல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல க்ளோஷர் கொடுத்து படத்தை நல்லா எடுத்தால் அதுவே போதும். நீங்கள் நான் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் குளறுபடி பண்ணி அவருக்கும் ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்காம இந்த வெனாம் படத்தையும் நல்லா எடுக்காமல் சொதப்பக்கூடாது தான் நான் பார்க்குறேன். ஸ்பைடர்மேன் வந்தால் நல்லது தானே ப்ரோ, அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான், எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபேன்ஸ் ரொம்ப நாளாகவே அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 கேட்டுட்ருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சோனி எதிர்க்க மாட்டாங்க, அதை நான் ஷோராக சொல்லுவேன். ஸ்பைடர்மேன் 4 வேணால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அமேசிங் ஸ்பைடர்மேன் 2லாம் பார்த்திங்கன்னா நினச்ச அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கல ரீலீஸில். ஆனால் ஸ்பைடர்மேனோட டோபி மேக்கர் படங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ரீரிலீஸ் அப்போ நல்ல ப்ராஃபிட் எடுத்துச்சு. நம்ம சாம் ராமி கூட நிறைய இடத்துல டீஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸ்பைடர்மேன் 4 எடுக்க போகிறன்ற மாதிரி. பட் அந்த படமும் எப்படி வரப்போகுது அப்படின்றது ஐடியாவே கிடையாது. பிகாஸ் அதில் நடித்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஏஜ் ஆயிடுச்சு, இன்க்ளூடிங் டோபி மேக்கரை வச்சு சொல்கிறேன். ஆனால் நம்ம டோபி மேக்கரையும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டையும் டீம் அப் மூவிஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வெனாம் லாஸ்ட் டான்ஸில் வர போகிறாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வந்தால் ஓகே தான், பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெனாம் லாஸ்ட் டான்ஸ் படத்தையாச்சும் கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிடுங்கடா, அது போதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே என் ரேண்ட்டை கொஞ்சம் கேளுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு நம்மளை சோனி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மைண்ட் சொல்ல விரும்பல, அப்படி பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் இந்த வருஷத்தோட வெனாம் லாஸ்ட் டான்ஸ் அந்த படத்தை மட்டும் அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. இந்த வருஷத்தோட முடிவில் மிக சிறப்பாக கிரேவன் தி ஹண்டர் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த படம் மேலெலாம் எனக்கு சுத்தமாக சொல்கிறேன் நம்பிக்கையே கிடையாது 1% கூட. அந்த படம் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகும், நான் ஷோராக சொல்கிறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகும். ஸோ அந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்பேன், ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. எதுக்காக பார்ப்பேன்னா எப்படி கேவலமாக எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் பார்ப்பேன். நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த வெனாம் லாஸ்ட் டான்ஸ் மட்டும்தான். ஸோ நல்ல க்ளோஷர் கொடுத்து வெனாமுக்கு நல்ல கேரக்டராக இருக்க முடிச்சா அதுவே போதும், அவ்வளோதான். இந்த கிரேவன் தி ஹண்டர் படத்துக்குலாம் வெயிட் பண்ணவே இல்லை. பட் எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்றதை நம்ம அப்பா பார்க்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ நீங்கள் எல்லாருமே வெனாம் லாஸ்ட் டான்ஸ் படத்துக்கு எந்த அளவுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்ட் டு டிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு டிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடிகாரத்தை காப்பாற்றி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. போங்க, தூக்குங்கடா.